வெங்கடேச பண்ணையார் வந்து மனத்தி கணேசனுக்கு நிறைய உதவிகள் செய்யறது போலலாம் இருக்குது. அது ரியலா அப்படி நடந்தது தானே? அது 100க்கு 100 உண்மை. அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுல நெகிழ்ச்சி அடைஞ்சுதான் இவர பண்ணையார் டீமே வந்து இவங்க டீம் மனத்தி கணேசன் டீம் ஜெயிச்சிருது. ஆமா, அவருக்கே ஒரு பெரிய அதிசயம், பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவங்க டீம் நல்ல வெயிட்டான டீம். அந்த மேட்ச் நான் பார்த்தேன். ரொம்ப சின்ன பையன் தான். அந்த மேட்ச் நான் பார்த்தேன். அதுல இருந்து அவருக்கு பிடிச்சி போய் தான் உடனே அவரை மனத்தி கணேசன் வந்து நம்ம டீமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு, இப்போ சொல்ல போனால் படத்தில் அவரோட அந்த முட்டி தூக்குற அந்த மாதிரிலாம் காட்சிகள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் காட்சி அமைப்புக்காக அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அவரெல்லாம் ஒன் சைடு அடிக்கிற ஆளுங்க அவங்களாம். ஒன் சைடு தான். இந்த மாதிரி படத்தில் காமிக்கிற மாதிரி ஈக்குவல்லாம் அப்படிலாம் வராது. ஆமாம், போனாங்கல்ல ரவி அண்ணன் போனால் 3 பாயிண்ட்டு, இவர் போனால் 3 பாயிண்ட், அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கோர் வந்து கிரிக்கெட் ஸ்கோரு மாதிரி அப்படி தெருக்கி விட்டுட்டு தான் இருப்பாங்க. கை அவருக்கு உடஞ்சி அவர் வீட்டிலலாம் இருக்கல. உடனே அந்த ஏன்னா வாரம் வெள்ளி சனி ஞாயிறு நடந்துகிட்டே இருக்குல்ல, அடுத்த வெள்ளி சனி ஞாயிறுக்கு விளையாடுறது வந்துட்டார். அந்த கெட்டு போட்ட கையோட வந்து அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கபடி மேலே ஈர்ப்பு. இதே மாதிரி தான் அந்த அவரோட தாக்கம் என்ன ஆகுது. அது அலங்காரத்தட்டு புல்லாவளியில் ஆரம்பித்த ஒரு பகை அது வேற மாதிரி போகும். பசுபதி பாண்டியனுக்கும் இருக்குமான சண்டைங்கிறது ஒரு பர்சனல் சண்டை தான். ஆமாம், அது அந்த ட்ராக் வேற மாதிரி போகும். என்னை பொறுத்தவரை பண்ணையாருமே பொதுவான நாள் தான். அது பண்ணையாருக்கும் பசுபதிக்கும் நடந்த சம்பவங்கள் அது வேற. அது அவங்களுக்குள்ள அது கொலைகள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்கதை தான். இன்னைக்கும் அது முடியல. மாரி செல்வராஜை பாராட்டணும். ஏன்னா ரொம்ப உறக்க சொல்லியிருக்காரு. இவ்வளவு தைரியமா, இவ்வளவு. இப்போ அங்கேயும் சாதிய பாகுபாடுகள்லாம் இருக்குது விளையாடக்கூடிய இடங்கள்ல. அப்படியான மோதல்கள்லாம் வந்துருக்குது. அப்போ இந்த கம்யூனிட்டிக்கும் இந்த கம்யூனிட்டிக்கும் ஒரு ஆனால் சாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க விளையாடும்போது. டீம் தான் அது இல்லை, அப்படி இல்லை. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம், நகரம், தாலுகா, இப்படி உங்கள் அருகாமையில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணுமா? வே2 நியூஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறோம், டவுன்லோட் பண்ணி பாருங்க. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநீர் விலகன். இன்றைய சிறப்பு விருந்தினர் சண்முகத்துரை அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். பைசன் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. உங்க ஊர்ல நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படம் வந்திருக்குது. ஒரு மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு பிளேயரை அடிப்படையாக வச்சு ஒரு கதை புனைவுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுல. ஆனா அது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது தான். அவருக்கு உள்ள நெருக்கடியிலிருந்து அவர் ஒரு புனைவுன்னு அதை சொல்ல முடியும். ஆனால் நம்ம அப்படி சொல்ல தேவையில்ல, ஓப்பனாகவே பேசலாம். மனத்தி கணேசன் யார்? அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தவர் தான். என்னையோட ஒரு 10 வருஷம் சீனியரு. நாங்களாம் அவரை பார்த்து தான் நாங்கள் வந்து கபடி வளர்ந்தது. ஆமாம், விவசாய குடும்பம் தான் கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் கஷ்டப்பட்ட கொஞ்சம் ஃபேமிலி தான். ஏன்னா அவங்க வந்து அவங்க கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 4 சகோதரிகள் இருக்கிறாங்க, 2 தம்பிகள் இருக்கிறாங்க. பெரிய குடும்பம். ஆமாம், நல்ல பெரிய குடும்பம் தான். ஆனால் சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு இருக்கிற அளவுக்கு தான். ஆனாலும் ஒரு படிப்பு சரியாக தொடர முடியல. அவர் வந்து எப்படின்னா, அதான் 9th வரைக்கும் படிச்சு. அப்படி அவர் படித்ததே 12th தான். அதுக்கப்புறம் கண்டினியூ அவர் பண்ண முடியல. ஆனால் இதில் அவருக்கு கபடியில் ரொம்ப நாட்டம். அந்த டைமில் தான் நாங்களாம் அவரை பார்த்து தான் வளர்ந்து. அவரை பார்க்கறதுக்காக எனக்கு ஊர் வந்து அம்மன்புரம். அங்கேருந்து குறும்பூருக்கு வருவேன் அவரை பார்க்கறதுக்காக. எனக்கு ஒரு 10-11 வயசுலேயே நான் அவரை பார்க்க வந்து பார்த்துட்டு தான் போவோம். பேசலாம் முடியாது, பார்த்துட்டு போவோம். அப்போலாம் அந்த ஓடிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி. அதெல்லாம் அந்த படம் பார்த்தேன் நான், இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். ரொம்ப தத்ரூபமாக நல்ல காட்சியமைப்பு எல்லாமே தத்ரூபமாக இருக்கு. உனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது உனக்கு அந்த கடந்த கால நினைவுகள் வரும் இல்லையா? கண்டிப்பா, நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். அப்படியா? ஆமா, அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் கர்ச்சிப்பு வந்து நான் கையில வச்சுட்டே தான் அந்த படம் எல்லாமே நான் பார்த்தேன். ஏன்னா அது பார்க்கும்போது எல்லாமே எதுவுமே அவர் வந்து தவறாகவே எடுக்கல. அது எப்படி உண்மையா அங்கே நடந்ததோ அவ்வளோ அருமையா மாரி செல்வராஜ் சார் வந்து அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. துருவும் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான். அதை பார்க்கும்போது நானே உள்ள அங்கே விளையாண்டு அந்த நினைவுகள். ஏன்னா ஒவ்வொரு ஊராக தான் போய் விளையாடுவோம். அப்போ சைக்கிள் தான், சில பக்கத்து ஊர்கள் நடந்து தான் நாங்கள் போவோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அவர் ஏன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் அந்த செட்டில் தான் நாங்களாம் பீக்கில் இருந்தோம். எங்கள் அணி வந்து கொஞ்சம் சுமாரான அணி தான்.
ஆனால் அதில் நான் ஒரு நல்ல ரைடர், எல்லா ரைடர்கிட்டுமே நானும் போட்டி போட்டு பண்ணிக்கலாம். இவர் வந்து மிஞ்ஞானபுரம் டீமில் விளையாடும்போது மிஞ்ஞானபுரம், தூத்துக்குடி, அப்படி எல்லா இடமும் அவர் எங்கெல்லாம் ஆடுறாரோ அங்கெல்லாம் போய் திருநெல்வேலிக்கு கூட நான் போய் அந்த நிகழ்ச்சி அவரோட ஆட்டத்தை பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அந்த ஆக்ரோஷமாக இருக்கும். அவர் அப்படி நடந்து அப்படி போனாலே, அதுவும் இந்த 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா கம்பல்சரி அண்ணன் தான் போவாங்க. ஆமாம், 6 பேர் 7 பேர் ஒரு அப்படி அந்த பிரிச்சு இருக்கும். சிலவங்களுக்கு 6 பேர் 7 பேர் இருந்தால் தான் பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி இவரோட இது வந்து 4 பேர் 5 பேர் இருந்தால் தட்டி தூக்கிட்டு வந்துடுவாப்புல. அப்படி ஒரு நல்ல ரைடர், செம ரைடரு. ஆமாம், ஆல்ட்டு நிற்பார், பெரும்பாலும் கார்னரில், லெஃப்ட்டு கார்னரில் தான் நிற்பாங்க. ஆமாம், அது பிடிக்கிறதும் சரி, ஆல்ட்டு நிற்கிறதும் சரி, ரொம்ப அற்புதமாக அந்த ரொம்ப அது எப்படி சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு அந்த அவரோட அந்த ஸ்பீடு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிலோமீட்டர் கணக்கிலலாம் ஓடுவார். ஒரு தடவை நான் மண்ணுட்டி வேலை தான் பார்க்குறது, விவசாய வேலை தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஊருக்கெல்லாம் வேலைக்கு போகும்போதெல்லாம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லலாம் நின்று முட்டிக்கிட்டு இருப்பார். அங்கே முட்டுவார், இங்கே முட்டுவார். ஏன்னா பயிற்சிலாம் அப்போ எப்படி எடுக்கணும்லாம் தெரியாது, ரஃபாக தான் எல்லாம் செய்யணும், ரஃபாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அது எப்படின்னா விவசாயத்தோட நான் ஊன்றி போய் வளர்ந்தவங்க. அந்த விவசாயத்திலே எங்களுக்கு எல்லா எக்ஸசைஸுமே வந்துடும். ஆமாம், நாற்று பிடுங்கிறது, களை பிடுங்கிறது, வர போட்டுறது, அந்த மாதிரி வெட்ட போகும்போதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதெல்லாம் இவர் அங்கங்கே முட்டிக்கிட்டு இருப்பார். பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வெறி வரும், அவரை மாதிரி நம்மளும் ஒரு பெரிய பிளேயராக வரணும், பெரிய நம்மளும் வரணும்ட்டு. இப்போ அந்த பகுதியில் பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார், இவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர், அவங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு அப்படின்றது ஒரு சாதிய முரண்பாடு. இப்போ வெங்கடேச பண்ணையார்னா ஒரு நாடார் சமூகத்தின் அடையாளம், இப்படித்தான் ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் படத்தில் வெங்கடேச பண்ணையார் மணத்தி கணேசனுக்கு நிறைய உதவிகள் செய்கிறது போலலாம் இருக்குது. அது ரியலாக அப்படி நடந்தது தானே? அது 100க்கு 100 உண்மை. அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் பண்ணையாரோட அவங்ககிட்ட தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெங்கடேஷ் பண்ணையாரோட தான் இருந்தேன். ஆமாம், அவங்க இதுதான். அது போக வெங்கடேஷ் பண்ணையாரோட அண்ணன் ஒய்ஃப் வீட்டில் தான் நான் கம்ப்ளீட்டாகவே நான் அவங்கக்கிட்ட தான். மூலப்புலின்னு சொல்லுவாங்க, நம்ம HCL ஓனரோட ஊரும் அதுதான். அங்கே தான் நான் முழுக்க பயணம் பண்ணது. அதனால் இவங்களோட கேரியர் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க திருச்செந்தூரில் தான் ஒரு டீமுக்கு, இங்கே லோக்கல் டீம் இங்கேருந்து, இப்போ நாங்கள் எப்படின்னா ஒரு 60 ஊர் 70 ஊர் எப்போவுமே வெள்ளி சனி ஞாயிறு அதில் நாங்கள் விளாண்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த லோக்கல் டீம்லேருந்து கொஞ்சம் செட் பண்ணி திருச்செந்தூரில் விளையாடுறதுக்கு டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அங்கே பண்ணையாரோட டீம், ஆமாம், அவங்க டீமும் அங்கே இருக்கும்போது தான் இவரோட விளையாட்டை அப்போ தான் அவர் பார்க்குறாரு. அதில் நெகிழ்ச்சி அடைஞ்சு தான் இவரோட பண்ணையார் டீமை இவங்க டீம் மணத்தி கணேசன் டீம் ஜெயிச்சிருது. ஆமாம், அவருக்கே ஒரு பெரிய அதிசயம், பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவங்க டீம் நல்ல வெயிட்டான டீம் ரொம்ப. அதில் வெஞ்சனபுரம் ரவி அண்ணன், ரவிசுந்தர்னு சொல்லுவாங்க, அப்படி எனக்கு பேர்கள்லாம் நினைவில்லை. ரவி அண்ணன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா கணேசன் எப்படி பெரிய பிளேயரோ அதே மாதிரி தான் மிஞ்ஞானபுரத்தில் ரவி அண்ணன் பெரிய பிளேயர். அப்படி அந்த டீம்லாம் அடிக்கணும்னு அவங்க கஷ்டம் தான். ஆனால் இவங்க அதை ரொம்ப டஃப் கொடுத்து அதை செஞ்சு, நான் அந்த மேட்ச் நான் பார்த்தேன். ரொம்ப சின்ன பையன் தான், அந்த மேட்ச் நான் பார்த்தேன். அதில் இருந்து அவருக்கு பிடிச்சி போய் தான் உடனே அவரை மணத்தி கணேசன் நம்ம டீமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு, அப்புறம் அந்த டீம்ல தான் வெங்கடேஷ் பண்ணையார் டீம்ல அவர் சேர்ந்து. ஆமாம், சேர்ந்து பிறகு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? இது அவரு எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் தான். அவரெல்லாம் நம்ம வார்த்தைகளே இல்லை. இப்போ சொல்ல போனால் படத்தில் அவரோட அந்த முட்டி தூக்குற அந்த மாதிரிலாம் காட்சிகள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் காட்சி அமைப்புக்காக அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அவரெல்லாம் ஒன் சைடு அடிக்கிற ஆளுங்க, அவங்களாம் ஒன் சைடு தான். இந்த மாதிரி படத்தில் காமிக்கிற மாதிரி ஈக்குவல்லாம் அப்படிலாம் வராது. ஆமாம், போனாங்கல்ல, ரவி அண்ணன் போனால் 3 பாயிண்ட்டு, இவர் போனால் 3 பாயிண்ட், அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கோர் கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி அப்படி தெருக்கி விட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ணையார் தான் நம்ம சன் பேப்பர் மில்லுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி, அதெல்லாம் படத்துலேயே வருது. இப்போ சன் பேப்பர் மில்லுக்கு எதனால் எப்படி போனாங்க? இல்லை, சன் பேப்பர் மில் எப்படின்னா, ஆதித்தனாரும் சரி, சிவந்தி ஆதித்தனார் அவர் கபடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இவர் வாலிபாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சன் பேப்பர் மில்லில் தான் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் காலத்துல அது உருவாயிடுச்சு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, தமிழ்நாடு பிளேயராக இருக்கட்டும், நேஷனல் பிளேயராக இருக்கட்டும், சன் பேப்பர் மில்ல இருந்து ஒரு ஆளாவது அங்கே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு
டீம். ஆமாம் டீமு. அது போக எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரா எங்கெல்லாமோ போய் ஜெயிச்சுட்டு வந்த டீம் தான் சன் பேப்பர் மில்லு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவரோட வளர்ச்சி டிஎன்இ. ஆனால் இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக பண்ணையாரும் சப்போர்ட் ரொம்ப இருந்தது. அவரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்களாம் அங்கே அவங்க கூட இருந்ததுனால எனக்கு முழுக்க தெரியும். அவர் கம்ப்ளீட்டாகவே கணேசனை வந்து ஃபங்க்ஷன் முடியுற வரைக்கும் அவர் எங்கேயுமே போகல. வெங்கடேஷ் பண்ணையார் அங்கே தான் இருந்தார். வெங்கடேஷ் பண்ணையார் கல்யாணத்துக்கு, வெங்கடேஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையாருக்கு கல்யாணம் முடியுது. அந்த கல்யாணத்துக்கு கூட இருந்து எல்லாம் பண்ணி கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்தது அண்ணன் தான். அவர் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாரா? அங்கே ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சாதி ரீதியான பாகுபாடுகள். அது ஒரு வேற ஒரு கான்செப்ட். அது அலங்காரத்தட்டு புல்லா வழியில் ஆரம்பித்த ஒரு பகை, அது வேற மாதிரி போகும். பசுபதி பாண்டியனுக்கும் இருக்குமான சண்டைங்கிறது ஒரு பர்சனல் சண்டை தான். ஆமாம், அது அந்த ட்ராக் வேற மாதிரி போகும். இது இப்போ நான் அப்படி பார்த்தா எனக்கு அம்மன் புறம் தான் எங்கள் ஊருக்குலாம் ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும். பனியன் ஷர்ட்ஸ் கூட அடித்து கொடுத்து அதில் 1 நம்பர் பனியன், அதில் வெங்கடேஷ் பண்ணையார் தான் பின்னாடி எழுதியிருக்கும். அதில் 1 நம்பர் பனியன் வந்து நான் தான் போட்டிருந்தேன். 1 நம்பர் பனியன் என்கிட்ட தான் கடைசி வரைக்கும், அது கிளியர் வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் அதை பனியன் வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு அவர்கிட்ட வெங்கடேஷ் பண்ணையார் பொறுத்தளவில் அவர் பேரே அவர் அந்த இறந்ததுக்கு அப்புறமா தான் வெங்கடேஷ் பண்ணையாருங்கிறது தெரியும். அவர் பேரே சின்ன குட்டி தான். நாங்களாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கூட சோனநூலைன்ட்டு ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே தான் நான் படித்தேன். அப்போ நான் படிச்சுட்டு நான் வரும்போது இவர் புல்லட் வச்சுருப்பாப்புல, ஒரு கரிச்சி பெப்பும் கடிச்சிட்டு அப்படி ஜாலியாக வருவாங்க. வரும்போது அந்த புல்லட்டில் எங்களை ஏற்றிட்டு வருவார். அது மாதிரி எங்களுக்கெல்லாம் டிவிகள்லாம் இப்போ கிடையாதுல்ல. அப்போ நாங்கள் டிவி பார்க்குறதுக்கு அவங்க வீட்டு தான் போனோம். அவங்க வீட்டுக்குன்னா சும்மா வெளியே நின்னோம் வாசல் நின்னோம் அப்படிலாம் கிடையாது. நேராக வீட்டுக்குள்ளே டிவி எங்கே இருக்கோ அங்கே உட்காந்து பண்ணையாரோட அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அங்கே உட்காந்து டிவிலாம் பார்க்குறது, இந்த சீன் எல்லாமே நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம். நெகிழ்ச்சியான ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் தான் அதெல்லாம். இன்னைக்கு இருக்கிற இமேஜ் வேற, அன்னைக்கு இருக்கிற. ஆமாம், அது எப்படின்னா இப்போ காமராஜர் மாதிரி தான். காமராஜராக இருக்கட்டும், கக்கனாக இருக்கட்டும், அவங்களாம் எந்த ஒரு சாதி பாகுபாடெல்லாம் பார்த்துலாம் யார்ட்டும் இல்லை. இந்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வருது பாருங்க, அவங்க தான் அந்த ஜாதியாக பிரிக்கிறாங்க. காமராஜர்னா இப்போ இந்த சமுதாயம் வந்து இது வந்து எங்கள் சமுதாயம், பசுமன்னார்னா இது பூரா எங்கள் சமுதாயம்ட்டு இவங்க பிரித்து தனித்தனியாக இப்போ எல்லாத்தையும் பாகுபாடாக வச்சு அது ஒரு ட்ரெண்டில் போகுது. அவங்க எல்லாம் எல்லாருக்கும் பொதுவான ஆளாக தான். அவங்கெல்லாம் பொதுவான ஆள்கள் தான். என்னை பொறுத்தவரை பண்ணையாருமே பொதுவான ஆள் தான். அது பண்ணையாருக்கும் பசுபதிக்கும் நடந்த சம்பவங்கள் அது வேற, அது அவங்களுக்குள்ள நடந்து அது ஒரு ட்ராக்ல அப்படியே அது சம்பந்தமான விஷயங்கள் கூட படத்தில் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்திருக்குன்னா அது கணேசனோட அந்த காலகட்டத்தில் வரல. அதில் கொஞ்சம் கற்பனை, அது கொஞ்சம் குழந்து தான் அது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது நடந்ததெல்லாம் ஒரு 2003 தான் பண்ணையாருக்கு சம்பவம் நடக்குது. அவருக்கு 2012 இருக்கலாம். ஆனால் இவங்களோட காலகட்டம் 1994-95 அர்ஜுனா வருது எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கதைகளத்துக்காக அதை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி சுவாரஸ்யத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் சம்பவம்லாம் உண்மைதான். அது கொலைகள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்கதை தான். இன்னைக்கும் அது முடியல. ஆமா, இன்னைக்கு முடியல. இன்னைக்கு போய் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கலாம், சொல்ல முடியாது. மாசத்துக்கு ஒன்று நடந்த மாதிரி தான் நடக்குது. அது எப்படி தீர்வுங்கிறதும் தெரியல. ஆனால் இதை வந்து மாரி செல்வராஜை பாராட்டணும். ஏன்னா ரொம்ப உறக்க சொல்லியிருக்காரு. இவ்வளவு தைரியமா இவ்வளவு 2 சமுதாயத்தை வந்து ஹேண்டில் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 200 கொலைகளுக்கு மேல இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சம்பவம். இது தொடர்கதை, இது சிந்துபாத்து தொடர்கதை மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இது முடிவில்லை. இந்த பிரச்சனையை இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காருன்னா உண்மையிலேயே ஒரு அதிசயம் தான். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அந்த சமூக பிளவு வராம ஒரு ஐக்கியத்தை வந்து இப்போ உருவாக்குற மாதிரியான ஒரு. ஆமாம், இப்போ நானே சொல்கிறேன்ல, இப்போ நான் முளைப்புள்ளியில் தான் இருக்கிறோம், அவங்க வீட்டில் தான் இருக்கிறோம். எனக்கு முழுக்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து 15 வயசுல நான் 10th வரையும் தான் படித்தேன். 15 வயசுல நான் அங்கே போயிட்டேன். அதனால் அங்கே உள்ள நடக்கிற சம்பவம் தெரியும், இங்கேயும் தெரியும். விளையாடும் போதும் சரி, இந்த விளையாட்டுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே வராது. அது படத்துக்காக கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு. அதுவும் மணத்தீங்க ஊர் வந்து ரொம்ப அருமையான ஊர். எங்கேயும் இந்த சண்டைக்கு போகிறது அங்கே போகிறது அப்படி இப்படிலாம் அந்த இதெல்லாம் அங்கே அவங்ககிட்ட இருக்குது. ரொம்ப அழகான மக்கள், ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஆனால் படத்தில் அந்த கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கணுமே, பல்வேறு விஷயங்களை சேர்த்து கொஞ்சம் புனைவுகள் எல்லாம் கொண்டு அப்படி இருக்கு. மற்றபடி மணத்திலாம் எனக்கு தெரிஞ்சு அருமையான கிராமம். ஆமாம், அது எப்படின்னா தேவேந்திரகுல சமூகமே எப்படின்னா அந்த திரடாக தான் இருப்பாங்க, திரட்டில் தான் இருப்பாங்க. நீ எங்கே போய் பார்த்தாலுமே அந்த திரடாக தான் இருக்கும். மணத்தி ஒரு சின்ன திரடு தான், பெரிய ஊர்லாம் கிடையாது, சின்ன திரடு தான். அவங்க மனைவியோட கணேச அண்ணனோட மனைவியோட
அவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி, நிறைய வயல்கள்லாம் ஏக்கர் கணக்கில் வயல்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு நான் வேலைக்கு போயிருக்கேன். அவங்களுக்கு இந்த சீசன் எங்களுக்கு அங்கே வேலை எதுவும் இல்லைன்னா ஒரு 2 மாதம் டைம் இருக்கும். அந்த டைமில் அங்கே நாங்கள் வேலைக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போவே எனக்கு அவங்களெல்லாம் தெரியும் திருமணத்துக்கு முன்னாடி. ஆமாம், திருமணத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் 95 என்னமோ முடிச்சிட்டாங்க. இப்போ அவர் வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு தேசிய அணியில் போய் சேர்ந்து சர்வதேச அளவுலலாம் வந்து கப்படிச்சுட்டு வந்தார். அதை பற்றி ஊர்களில் என்ன மாதிரியான அபிப்பிராயங்கள் இருந்தது? ஜெயலலிதா கூட வந்து முதல்வராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வீடு கொடுத்தாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டுக்கிறோம். கண்டிப்பாக, ஆமாம் ஆமாம், அது ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அதை விட என்ன சம்பவம் அப்படின்னா, அவர் ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டு நேராக ஒரு மணத்திக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம திருநெல்வேலியிலேயே அவருக்கு கார்களே அவ்வளோ கார். ஆனால் அங்கே நான் போகலை, ஏன்னா நான் கொஞ்சம் சின்ன பையன் நான் அங்கே போகலை. அதுக்கப்புறம் என்ன சம்பவம் அப்படின்னா, எங்கள் ஊருக்கு வந்த மாதிரி இந்த நான் சொன்ன ஒரு 60-70 ஊர் இருக்குண்டு, அத்தனை ஊர்களுக்குமே அவர் அந்த ஜீப்பில் வச்சு அவங்கள அந்த பதக்கத்தை அப்படியே கடிச்சிக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு காமிச்சிட்டு, அவர் பின்னாடிலாம் நான்லாம் ஏறிலாம் போயிருக்கேன். கொஞ்சம் தூரத்துக்கு ஏறி அப்புறம் இறங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஊர் ஊரா அந்த சந்தோஷத்தை அவர் கொண்டாடினாங்க. நாங்களும் கொண்டாடினோம், ஊர் மக்களும் கொண்டாடினாங்க. அவரும் அதை வந்து ரொம்ப அருமையாக கொண்டாடினாங்க. அதில் தான் இந்த அம்மா ஜெயலலிதா அம்மாலாம் அந்த நல்ல இதெல்லாம் பண்ணுது. மணத்தி கணேசனுடைய தாக்கம் என்ன? அவர் ஒரு கபடி பிளேயராக அவர் வந்து ஒரு நல்லா விளையாடி இருக்கிறாரு, அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். பல்வேறு சாதி தடைகளை தாண்டி, அதிகார தடைகளை எல்லாம் தாண்டி அவர் போயிருக்கிறாரு. அந்த பெருமிதம் ஒரு பக்கம். ஆனால் அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு தாக்கம் வரும்ல. இப்போ 1983 ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட்டில் வந்து ஜெயிச்சுது அப்படின்னு இந்தியா முழுக்க கிரிக்கெட் பரவிச்சு. அதுபோல கபடி எந்த அளவுக்கு வந்து கபடியில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுது? அது நீங்கள் 100க்கு 100 அது உண்மை சார். அது எப்படின்னா, நானும் அதில் உருவாகி வந்தோம் தான். அப்படி பார்த்தா இதே மாதிரி ஊருக்கும் கபடி டீம் உருவாயிருச்சு. அந்த டீம் உருவானதே அதுக்கப்புறம் தான். கப்பன்னு அந்த அந்த சமுதாயம் பூராமே உருவாகி கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன்ல, ஒரு 60-70 ஊர் போட்டி வந்து எப்படின்னா, நைட்டு இப்போ 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி 3 நாள் நடக்கும். மின்னொலியில் தான் நடக்கும். 3 நாள் தொடர்ந்து நடக்கணும். அந்த அளவுக்கு அந்த தாக்கத்தை ரொம்ப ஏற்படுத்தினது இவரோட மேட்ச் ஒன்று. அதே மாதிரி இவருக்கு வந்து நட்டாத்தின்னு ஒரு அணி, நட்டாத்தி அணிக்கும் மணத்திக்கும் முதல் மேட்ச் போட்டி நடக்கும்போது இவரோட கை கூட முறிஞ்சு போச்சு. ஆமாம், ஆனால் அந்த மேட்ச் நான் பார்க்கல. ஆனால் அடுத்த மேட்ச் வந்து கையை கெட்டு போட்டுட்டு விளாண்டாரு. ஆனால் அந்த படத்தில் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மை. அது கை அவருக்கு உடஞ்சி அவர் வீட்டிலலாம் இருக்கல. உடனே அந்த ஏன்னா வாரம் வெள்ளி சனி ஞாயிறு நடந்துகிட்டே இருக்குல்ல, அடுத்த வெள்ளி சனி ஞாயிறுக்கு விளையாடுறது வந்துட்டார். அந்த கெட்டு போட்ட கையோட வந்து அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கபடி மேலே ஈர்ப்பு. இதே மாதிரி தான் அந்த அவரோட தாக்கம் என்ன ஆகுது, எங்கள் அத்தனை பேருக்கும் அது உருவாகி தான் ஊருக்கு ஏகப்பட்ட பிளேயரு. இப்போ எனக்கெல்லாம் இப்போ மணத்தி கணேசனை தாண்டி பொறையூரில் வந்து செல்வகுமார்னு ஒரு அண்ணன், அவனை நாங்கள் சும்மா கூப்பிடுறதே ரப்பரும் தான் கூடும். லாரி சும்மா டீப் மாதிரி அவரோட ரசிப்பு வேறு மாதிரி இருக்கும். வந்தாலே பாயிண்ட் தான். இன்னொன்று இந்த ரப்பர் மாதிரியே தான் இருக்கும் பொறையூர். அது மணத்தியும் பொறையூர்னா ஒரே ஊர் மாதிரி தான் இருக்கும். ஊடையில் ஒரே ஒரு வயல் தான். ஆமாம், இது மணத்தி, இது பொறையூர், அடுத்தது குறும்பூர், அப்படி தான் இருக்கும் அது. அப்படி அந்த பிளேயரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து செல்வகுமார் அண்ணன். அதே மாதிரி ஊருக்கு இருக்கிறாங்க. தேமங்குளத்தில் முத்துக்குமார் அண்ணன், செம்பூரில் ரஜினி அண்ணன், அப்புறம் மார்த்தான் நகர்னு ஒரு ஊர், அதில் ஒரு 2 பிளேயர் இருக்கிறாங்க, ராஜி அண்டு கோபின்ட்டு. இப்படி நிறைய டீம் உருவாகிட்டே இருந்தது. சிலுக்கம்பட்டியில் ராஜேஷ்னு ஒருத்தர், அப்புறம் ஆதிநாதபுரம்னு ஊரில் அதில் அலெக்ஸுன்ட்டு ஒரு அண்ணன், அதில் ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு பையன், நல்ல பவரான கணேசன் அந்த மாதிரியே முட்டி, ரொனால்டோன்னு நினைக்கிறேன் ஒரு பேர் அவர். அப்புறம் கல்லாம்பரையில் ஏகப்பட்ட பிளேயர் சொல்லலாம். அதில் ராஜ்னு ஒரு அண்ணன், அவர் ஸ்டைல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் இப்போ அது எப்படி சொல்கிறது, பாடி பாயிண்ட் கூட எடுக்க வேண்டியில்லை, அவர் 2 இப்படி நடந்தாலே போதும். ரஜினிகாந்த் மாதிரி ராஜ் அண்ணன். அவர் இப்போ தவறிட்டார். அவரோட ஆட்டம் மாரியப்பண்ணன், அப்புறம் அர்ஜுனன் ஒரு அண்ணன். அர்ஜுனனை வந்து இந்த படத்தில் அம்பையராக வருவார். அவரோட ஆட்டம்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அது மாதிரி மனத்திலையுமே துரண்ணை, பிரபாகர் அண்ணன், அப்படி நிறைய பேர் இப்படி ஏகப்பட்ட பேர் பிளேயர்லாம் கட்டன்னு உருவாகி அப்படி ரொம்ப அருமையாக இருந்தால். ஆனால் நிறைய பேரால் அடுத்த லெவலுக்கு போக முடியல. அதான் நீங்கள் படத்தில் பார்த்தாலே தெரியுமே, அந்த அரசியல் காரணங்கள், பணம், ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான். இப்போ நாங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறோமே,
நைட்டு விளாண்டுட்டு 6 மணிக்கு நாங்கள் மண்ணுட்டி வேலைக்கு போயிடணும், போய் வேலை செய்ய போகணும். ஏன்னா அத்தனை பேரும் ஆமாம், எல்லாருமே கூலி வேலை பார்க்குறவங்க தான், யாருமே பெரிய பணக்காரங்க அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ பேரும் அவன் வயலில் போய் அவங்க கூலி தொழில் பண்ணிட்டு அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 7 மணிக்கு ஆட வந்துடணும். இது ரெகுலராக இந்த சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு நடந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் இந்த புதுக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கெல்லாம் நான் வேலைக்கு போவேன். அது சிறுவைகுண்டம். புதுக்குடி மேல புதுக்குடி. அது இல்லை, சிறுவைகுண்டம் இருக்குல்ல, அது பக்கத்தில் மார்த்தன் நகர்னு இருக்கும், புதுக்குடியும் இருக்கும். அந்த பசங்களை என்ன பண்ணுவாங்க, கபடி விளாண்டுட்டு நைட்டே இந்த நிலா ஒளிச்சு எப்போ இருக்கோ நைட்டே வாழை விட்டுவாங்க. அந்த வாழை வெட்டி அந்த ஒரு நேரம் சம்பளத்தை அப்பவுமே எடுப்பாங்க. நாங்கள் காலையில் 6 மணிக்கு அங்கே அந்த ஊருக்கு போவோம், அவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவான் நைட்டு. அந்த அளவுக்கு அந்த கபடியோட தாக்கம் அது பெருமளவு. அதெல்லாம் இப்போலாம் அது சொல்ல முடியல. இன்னொன்று நடந்து போகிறது தான், நிறைய ஊருக்கு நடந்து போகிறது, மிஞ்சி போனால் சைக்கிள், அவ்வளோதான். இப்படி தான் இருந்தது. அதுமாதிரி டீம்னு சொல்ல போனோம்னா கொங்கராயக்குறிச்சின்னு ஒரு டீமு, செம்பூர், அப்புறம் தேமான்குளம், ஆதிநாதபுரம், மார்த்தான் நகர், மணத்தி, இப்படி இந்த டீமுக்கு தான் அடிக்கடி டஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸு ரொம்பலாம் கிடையாது, மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா இருக்கும், அவ்வளோதான் அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் 50, 75, 100 ரூபா வந்தது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குல்ல, அது வந்து 11 ரூபா இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் தான் அது 25 ரூபா மாறிச்சு. அது 25 ரூபா மாறும்போது தான் ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு போச்சு, 101 ரூபா, அப்புறம் 75 ரூபா. அப்போ 3 ஸ்பான்சர்ஸ்லாம் கிடையாது, அப்புறம் நாங்களே பிரித்து நாங்களே அந்த மேட்ச் நடத்திடுவோம். எல்லா ஊர்லேயும் அந்த விவசாயம் முடிஞ்சு, ஏன்னா எல்லாருமே நாங்கள் வந்து விவசாய பூமி அதில் தான் நடத்தணும், வேற கிரவுண்ட்லாம் எங்களுக்குலாம் அப்படிலாம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும், அதை கணேசன் கூட அண்ணன் கூட பெட்டியில் கூட சொல்லியிருப்பாரு, அதுதான் உண்மை. அந்த நாங்கள் வயலை தான் ரெடி பண்ணி அதில் தான், ஏன்னா மக்கள் வருவாங்கல்ல, இப்போ 60 ஊர் வந்துச்சுன்னா 60 ஊர்ல இருந்து மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க. அதுவும் இந்த மாரி செல்வராஜ் சாரோட ஊருக்கு பாருங்க, புளியங்குளம், செம்பூர், இவங்கெல்லாம் லாரியில் வருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ 7 பேர் தான் விளாடுவாங்க, அங்கே வந்திருக்கு 7 பேர் வந்திருப்பாங்க. அடுத்து வந்துகிட்டே இருக்கும். எல்லா டீமோடையும் ஒரு ரவுண்டு போயிருவீங்க, எல்லா டீமோடையும் அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி எங்கள் ஊர்லேயும் சுமாரான டீம் தான், அதில் நானும் நல்ல பிளேயர் தான். எங்கள் ஊர்லேயே அப்படி பார்த்தா ஆட்டநாயகன் விருது அப்படின்ட்டு வாங்கினதே நான் ஒரு ஆள் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ஊரில் நான் வாங்கியிருக்கேன். நம்ம காரச்சேரின்னு ஒரு ஊர், சோழியக்குறிச்சி, அப்புறம் செல்வநாயகபுரம், மங்களக்குறிச்சி, அப்படி ஒரு 4-5 ஊரில் நான் அந்த ஆட்டநாயகன் விருது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சின்ன இப்போ நம்ம தாம்பளத்தை, இப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் தாம்பளை போய் கொடுக்குறாங்களா, அதில் ஒரு சின்ன தட்டுன்னு வச்சுருக்காங்க தெரியுமா, அதுதான் ஆட்டநாயகன் விருது. அதுதான், இல்லைன்னா பேனா கொடுப்பாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு ஊட்டத்தை கொடுக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, எந்த அடையாளமும் இருக்காது, இல்லை எதுவுமே கிடையாது. அதனால இப்போ அண்ணனுக்கே இல்லையே, மணத்தி கணேசன் அண்ணனுக்கே அவரோட விளையாண்ட இது எதுவுமே இப்பவும் கேசட் இருக்கா அப்படின்னு எல்லாமும் முயற்சி பண்ணுறாங்க, இல்லையே. எதுவுமே கிடையாது. ஃபோட்டோலாம் நான்லாம் பார்த்ததே கிடையாது. அப்படிதான், பத்திரிகையிலையும் வராது. ஆமாம், இப்போ எங்கள் டீம்லேயே ஆறுமுகம், சக்தி, சண்முகத்துறை, இந்த 3 பேர் தான் மெயின் பிளேயரு. அதில் இந்த சக்திங்கிறவர் தான் நுழைவு கட்டணம் கட்டுறது. அவர்கிட்ட தான் கொஞ்சம் பணம் கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கிட்டு, எங்கிட்டலாம் ஒன்றுமே இருக்கனால சும்மா தான் வருவோம். ஆமாம், டீ குடிக்கணும் இடத்துங்கன்னா கூட அது எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க. அதில் இன்னொரு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஊருக்குலாம் நம்ம கபடி விளையாட போகிறோமோ அங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்க அந்தந்த ஊர்களுக்கு அவங்க சாப்பாடு போட்டுருவாங்க. அது பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அதில் கோட்டூர்னு ஒரு ஊர், அதில் முருகன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அம்மாலாம் சொந்தக்காரங்களை மட்டும் போட மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் பசியில் விளாண்டுக்கிட்டே இருப்பான்ல, ஒருத்தங்கிட்டையும் ஒன்றும் இருக்காது, பணமே இருக்காது. அந்த ஊரே சாப்பாடு போடும். இப்போ மணத்துக்கு போகிறோம்னா மணத்துல போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம், குருவாட்டூர் போனோமா அங்கே சாப்பிட்டுக்கலாம், புளியங்குளத்துக்கு போகிறோமா அங்கே சாப்பிட்டுக்கலாம். அப்படி அந்த ஊருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி போட்டு. இப்போ அம்மன்புரத்தில் மேட்ச் நடந்தால் இப்போ எல்லா வீட்லேயும் பொங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டிலன்னா எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க. அவங்கவுங்க எல்லாருக்கும் சாப்பாடு இல்லாமல் யாருக்குமே இருக்கு. ஏன்னா சாப்பிட்டா தான் அங்கே ஆட முடியும். ஏன்னா ஒரு மேட்ச் இப்போ 7 மணிக்கு ஒருத்த மேட்ச் இருக்குன்னா அவனுக்கு அடுத்தது 3 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கும். அவன் சாப்பிட்டா தான் அடுத்தது ஆட முடியும். நைட்டு போய் சாப்பிட்றதெல்லாம் இருக்கும். நைட்டு தானே. கபடின்னா சாதாரணமாக நீங்கள் 2 துள்ளாலே பசி. அண்ணனுக்கு வந்து இந்த குறும்பூரில் பாய் கடைன்னு ஒரு கடை, புரோட்டா கடை இன்னைக்கும் இருக்குது. அந்த கடையில் அவரு அப்பாவே ஏதோ சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்காப்பா நம்ம கொடுத்துக்கலாம். அவங்களும் அப்படி கடனுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவரெல்லாம் நான்லாம் ஒரு நாளைக்கு 14 ரொட்டி சாப்பிடுவேன். 14 ரொட்டி, 4 ஆம்லேட்டு. இதுக்கு மேலே அண்ணெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் கணக்கே இருக்காது.
அந்த அளவுக்கு அந்த புரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்பவும் அந்த புரோட்டா ஃபேமஸ் தான். குறும்பூர் பாய் கடை புரோட்டா. குறும்பூர் பாய் கடை புரோட்டான்னு அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அப்படி தான் அப்படி சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உணவுக்கு பஞ்சம் இருக்குது. ஆமாம், எங்கேயாவது கஞ்சி கூட இருக்குமே தவிர அது இருக்கும். அது மாதிரி சாப்பிட்டா தான் விளையாடவும் முடியும். இந்த கபடி விளையாண்ட வீரர்கள் அவங்களுடைய எதிர்காலம் என்ன? இப்போ மனத்தி கணேசன்னு நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். அவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வீடு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் அவருடைய கேரியர் என்ன? அவரை பார்த்து நிறைய பேர் விளையாட வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன ஆனாங்க? ஆனால் அருமையான கேள்வி தான். இப்போ நான் இப்படி இருக்கேன்ல, இதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். யாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கவே இல்லை. என்ன காரணம் எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் இப்போ கூட ஒரு அண்ணன் மட்டும் இதில் ரயில்வேல ஒரு அண்ணன் அவரு இருக்கிறாரு. அப்படி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் ரொம்ப அதுவும் இப்போ நிறைய பேர் இந்த குடிக்கும் அடிமையாகிட்டாங்க. சில பேர் பார்த்துட்டேன், எனக்கே கஷ்டமா இருந்தது. எவ்வளோ பெரிய பிளேயரு இவர், அது பேர் சொல்ல விரும்பலை, அதை விரும்பலை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரெட், எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டாக தான் இருப்பாங்க. அவங்களாம் குடிக்க அடிமையாகி ரொம்ப கஷ்டப்படுறதான் பார்த்துருக்கேன். என்ன காரணம்? இப்போ எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, சாதாரண பிளேயராக இருக்கிறாங்க, தெரியும், சாதாரண விளையாடிருப்பாங்க. ஆனால் ஸ்கூல் டீமில் இருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகும்போது காலேஜ் டீமில் இருப்பாங்க. அங்கே சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் சரி, வின்னராக இருந்தாலும் சரி, ரன்னராக இருந்தாலும் சர்டிஃபிகேட் வந்துடுது. அவர்கள் வந்து அரசு வேலைக்குன்னு முயற்சி பண்ணும்போது அதில் வந்து அதுக்கு ஒரு மார்க், 5 மார்க் 10 மார்க்குன்னு ஒன்று கொடுத்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருது இல்லை. இப்போ இவங்க ஏன் அதை பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போய் அப்படியான ஒரு அரசு பணி, இப்படியான முயற்சிகள் ஏன் செய்யலை தெரியலையா? அல்லது அது வந்து அப்படி கிடையாது சார். அது என்ன காரணம்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற படிப்புலாம் அந்த அளவுக்கு கிடையாது. படிக்கிறதே பெரிய விஷயம் தான். நீங்கள் சொல்கிற காலகட்டம் மாதிரி காலேஜ்லாம் போறாவதே பெரிய படிப்பு தான். ஆமாம், 10th நான் 10th படித்ததே பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட அப்போயே கூட முதல்ல சொல்லும்போது சொன்னேன், எல்லாருமே கூலி தொழிலாளிகள் தான். 15 வயசு 14 வயசுலலாம் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க தான். அவன் படித்தது முடிஞ்சு போனால் 8ஆம் கிளாஸுமா. ஒரு சிலவன் யாராவது தான் காலேஜுக்கு போயிருப்பாங்களே தவிர, அந்த காலகட்டம் வந்து படிப்புக்கு ஒரு பெரிய 12th முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ மனத்தி கணேசனே பாருங்களேன், 12th தான். அப்படி தான். ஏன்னா ஆனால் விளையாட்டில் ரொம்ப வெறி பிடிச்சி இருப்பாங்களே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்கள யோசிக்கலை. அந்த தாய் தாப்பங்களும் படிப்பறிவுகள் அப்போ கம்மி தானே. இப்போ எனக்கு 2 பையன் இருக்கிறான். என் பையனை எப்படிலாம் படிக்கணும், என்ன செய்யணும், அடுத்தடுத்த கட்டத்தை நான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதை மாதிரி சொல்கிறதுக்கு என்னோட தாய் தப்பனுக்கும் அவங்களுக்கு அந்த அறிவுத்தன்மை குறைவு தானே. பாசம் இருக்கும், சோறு போடுவாங்க, வளர்த்துவாங்க, தெரியாது நம்ம பையனை எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் நீங்கள் சொல்கிறது வந்து இது இப்போ கரெக்டாக இருக்கலாம், அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த ஏரியாக்கள் இப்போ திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதிகள் அதில் தான் வந்து கதைக்களம். அங்கே நான் பார்த்த வகையில் சொல்கிறேன், எல்லாமே கிரிக்கெட்டுக்கு மாறிட்டாங்க. 90கள்லேயே அதெல்லாம் நடந்துருச்சு. 1996 வேர்ல்டு கப் நடக்கும்போது பள்ளிக்கூடங்கள்லேயே ஆசிரியர்களும் மாணவர்களும் கிரிக்கெட்டை பற்றி அதிகம் பேசிக்கிறது. எந்த டீம் ஜெயிக்கும், இந்தியா தோத்தது வந்து ஜெயசூர்யா வந்து ஸ்ப்ரிங் பேட்டை வச்சு விளாண்டாராமா, இப்படித்தான் அந்த பேச்சுகள் எல்லாமே பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அந்த நேரங்களில் வந்து எல்லாருமே கிரிக்கெட் அப்படின்னு மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே வயக்காடுகளில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் அந்த ஏரியாக்கள் நான் பார்க்கறது தான். அதுக்கு முன்னாடி காலத்தில் சொல்லுவாங்க, சிட்டின்னா கிரிக்கெட்டு, கிராமம்னா கபடி அப்படின்னு இருந்த காலமும் ஒன்று இருந்தது. இப்போ கிராமம் முழுக்க கிரிக்கெட்டாக மாறிடுச்சு இல்லையா? இந்த காலத்தில் கபடியோடைய நிலைமை எப்படி இருக்கு? இப்போ கிரிக்கெட் எவ்வளோதான் வந்தாலும், இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஊர் இருக்கு பார்த்தீங்களா, இத்தனை ஊர்கள்லையும் இப்பவும் கபடி இருக்குதான் செய்யுது. அவங்க என்ன துறையில் போனாலும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கபடி அப்படிங்கிறது அவங்க அப்படியே உயிர்ப்போட வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அது வந்து எப்படி நம்ம வந்து உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் இன்னைக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் மனத்திலேயோ புளியங்குளம் வரைக்கும் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் அங்கே ஒரு கிரவுண்டில் ஒரு 4 பேராவது அங்கே விளாண்டுக்கிட்டு இருப்போம். அதனால் அது சீக்கிரம் மாற வாய்ப்பு இல்லை. ஆனால் மாறிக்கிட்டு இருக்கு, அதையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ அம்மன்புரத்தெல்லாம் இப்போ அந்த அளவுக்குலாம் இப்போ அவ்வளோ இல்லை. பாரம்பரிய விளையாட்டில் மிஞ்சி இருக்கிறது கபடி மட்டும்தான். அதை நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது உண்மை. அது இப்போ நிறைய குறைவு. அது குறைவுக்கு மெயின் காரணம் என்னென்னா, படிப்பு ஒரு காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ நல்ல எஜுகேஷன் வந்து வேறு லெவலில் போயிட்டு இருக்கிறதுனால படிக்கணும், அடுத்து டியூஷன் போகணும், அப்படி அந்த ரொட்டேஷன் போக போக அந்த தாய் தாப்பகன்கள் வந்து இப்போ கபடியிலலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். அண்ணனோட அந்த படத்திலே கூட அந்த தகப்பனுக்கு பிடிக்காது. நீ கபடி போனால் நீ இப்படி தான் கிடக்கணும், நீ இப்படி தான் கிடப்ப. ஆனால் உண்மையிலே ஒரு ஆள் 2 ஆள் வேணால் வந்திருக்கலாம்.
மீதி 98 பேர் வந்து இப்படி தான் கிடக்குறான். அதையும் நம்ம சொல்லத்தான் வேணும். அது உண்மைதான் அது. அப்போ என்ன நடக்குன்னா, அந்த எஜுகேஷன் வர 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 அந்த கபடியோட தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக அது குறையுது. காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அதுக்கப்புறம் சாயந்தரம் டியூஷன் போகணும். டியூஷன் ஆமாம், எல்லாருமே டியூஷன். அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம அடுத்தடுத்து இந்த கட்டம் தானே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ எஜுகேஷன்னால இப்போ நம்ம தானே நம்பர் ஒன்ல நம்ம தான் இருக்கிறோம். அப்போ அதை நோக்கி பயணம் பண்ண போகும்போது இந்த விளையாட்டுலாம் கண்டிப்பாக தடைப்படுது. எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலாம் இப்போ எங்கள் ஊர்லேயே எடுத்துக்கிட்டோன்னா நிறைய போலீஸ் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா எல்லாருமே விளையாட்டில் வந்தவங்க தான். ஆனால் இப்போ அடுத்த காலகட்டத்தை பார்த்தா யாருமே இல்லை, வேற படிப்பு லைனில் போயிட்டாங்க. எங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு 3 டாக்டர் வந்துட்டாங்க, தாசில்தார் ஒரு பையன் நினைக்கிறேன், அப்படியே சயின்டிஸ்ட் இருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்து வருதே தவிர இந்த ஃபிட்னஸில் உள்ள வேலை வரமாட்டேங்குது. ஏன்னா இவட ஃபிட்னஸே இல்லை, இவன் தான் வேலையை விளையாடவே இல்லையே. விளையாண்டா தானே உங்களுக்கு அந்த கட்டத்தை கொண்டு போக முடியும். அதனால அது குறைவு தான், பழைய மாதிரி இப்போ இல்லை. இப்போ அந்த பகுதிகளில் வந்து சாதிய பாகுபாடுங்கிறது இந்தியா முழுக்க உள்ள ஒரு பிரச்சனை. இப்போ அங்கேயும் சாதிய பாகுபாடுகள்லாம் இருக்குது. விளையாடக்கூடிய இடங்கள்ல அப்படியான மோதல்கள்லாம் வந்துருக்குது. அப்போ இந்த கம்யூனிட்டிக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அங்கே ஊருன்றதே ஒரு சாதி தானே, ஒரு டீம்ன்றதே ஒரு சாதி தானே. கரெக்ட். இப்போ அங்கே வந்து பல்வேறு சமூகங்கள் இருப்பாங்க. கோனார் இருப்பாங்க, நாடார் இருப்பாங்க, தேவேந்திர வேளாளர் இருப்பாங்க. இப்படி வெவ்வேறு கம்யூனிட்டிகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ ஒவ்வொரு டீமும் இப்படி மோதுறது, அப்படி சாதிய ரீதியான மோதல்கள் எல்லாம் உருவாயிருக்குதான். ஏன்னா இப்போ சில பகுதிகளெல்லாம் சொல்றாங்க, தலித்துனா நீல கயிறு கட்டிருப்பாங்க, இந்த கம்யூனிட்டினா மஞ்சள் கயிறு கட்டிருப்பாங்க. அப்படிலாம் அந்த டி ஷர்ட்டுக்கு அந்த கலரை வந்து மஞ்சள்னு போடுறது, நீலம்னு போடுறது, இப்படியான இதெல்லாம் வந்து இன்னைக்கு உருவாயிருச்சு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இப்போ உங்க காலகட்டங்கள் அப்படி எப்படி இருந்தது? எங்க காலகட்டத்துல வந்து அந்த அளவுக்கு அப்படி இல்லை. ஆனா சாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, விளையாடும்போது டீம் தான். அது இல்லை, அப்படி இல்லை. சாதிகள் வந்து இன்னைக்கும் அது ஓயலை, அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு இன்னும் நிறைய பேர் இன்னும் வரணும். அது எப்படின்னா ஒரே சமுதாயம் தான் அங்கே விளையாடுறது. இப்போ நான் 60-70 பேர் சொன்னேன்ல, அது வந்து தேவேந்திர குல சமுதாயங்கள் மட்டும்தான். வேற கம்யூனிட்டிகள் வந்து அது உள்ள வராது. ஒரு சில ஊர்ல வந்து இப்போ மங்களக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுல நிறைய சமுதாயம் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அதுல ஒரு 2 பேர் வேற சமுதாயத்துக்காரங்க விளையாண்டுருக்காங்க. இப்படி எங்கேயாவது ஒரு சிலது அது எப்படின்னா உள்ளூர் ஆட்டக்காரர்கள் மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வேற சமுதாயம் வரலை. ஆனா எங்க பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாற்று சமுதாயங்கள்லாம் பேரூர்னு ஒரு ஊர்ல, பேட்மநகர் பேரூர், அங்க விளையாடும் போதெல்லாம் தேவர் சமூகம், நாடார் சமூகம் இவங்கெல்லாம் டீமுக்கு வந்துட்டாங்க, டீம் ஆடுறது. அதே மாதிரி இப்போ எல்லாருமே இப்போ ஆடலாம். இப்போ உள்ளூர் ஆட்டக்காரன் மட்டும் இல்லை, இப்போ எடுத்துக்கலாம் கெஸ்ட் மாதிரி என்னென்ன யார் வரணும் அப்படிலாம் இப்போ வந்து இருக்குது. ஆனால் இப்போ உள்ள நிலைமைகள் எப்படி ஒரு டெவலப்மெண்ட் தான் இல்லையா? ஆமா, கண்டிப்பா டெவலப்மெண்ட் தான். பல்வேறு நபர்கள் பல்வேறு சமூகங்கள்ல ஒரே டீம்ல வந்து விளையாடுறது ஆமா இருக்காங்க. ஆனாலும் சாதிகள்லாம் குறையறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இன்னைக்கும் அது அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ கூட நான் இப்போ சொல்றதுக்கு என்ன, இப்போ வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் சாரா இருக்கட்டும், பா ரஞ்சிதா இருக்கட்டும், இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் இப்போ சாதி பார்க்குறாங்கன்னு ஒரு தாட்டு போகிறது இல்லை. அது வந்து உண்மையிலே என்ன பொறுத்தவரை அது உண்மை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தது. அது ஏன் தெரியல அப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிள் உதாரணம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு ஆதிக்க சாதி ஒரு 2 பேர் நடந்து போகிறாங்கன்னு வச்சுப்போமே, அதில் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லிக்கிற ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. இவன் நடந்து போகும்போது அவன் உட்காந்துருக்க என்ன செய்வான், எந்திரிச்சு நிற்பான். இப்போ அது இருக்குது. இதுக்கு முன்னாடி இல்லாமல் என்ன செஞ்சிருப்பான், துண்டு எடுத்து எக்குகளை வச்சுட்டு இப்படி நின்றுருப்பான். அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும், நின்றுருப்பான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ சொல்கிற அந்த படைப்புகள்லாம் பண்ணுறாங்கல்ல, இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆதிக்க சாதி நடந்து போறாருன்னா இந்த 4 பேரும் எந்திரிக்கலை, அவன் உட்கார்ந்துருக்கான். சரிங்களா? அப்போ இவன் போகும்போதும் எந்திரிக்கலேன்ட்டு இவன் கேள்வி கேட்பான், இல்லைன்னா முறைப்பான், ஏதோ ஒன்று நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனோட கேள்வி என்னன்னா, நீ நடந்து போனால் நான் ஏன்டா எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான்ல. இதனால பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் சாரு, தமிழ் சாரு, இவங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன தருது, ஜாதியை வந்து இவங்க தான் தூண்டுறாங்க அப்படின்னு வருது. உண்மையிலே அது உண்மை இல்லை. ஆதிக்க சாதிகள் வரம்போகும்போது உண்மையிலே என்ன நடக்கு, அவன் அவ்வளோ நாளும் கை கட்டி நின்னவன் இப்போ நான் ஏன் கை கட்டணும், நானும் மனுஷன் தானே, நான் பாட்டில் உட்காந்துருப்பேன், அவன் பாட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இது அவங்களுக்கு பிடிக்கல. அவன் ஜாதி வெறி பிடிச்சல அலையிறான் அப்படின்னு அவன் சொல்றான். அதை மக்களும்
நிறைய பேர் அதை கொஞ்சம் பேர் நம்புறாங்க. நம்பிட்டு தான் அப்போ இவங்க வர போய் தான் இவங்களாம் இப்போ தலையெடுத்து நிற்கிறான். அப்படி கிடையாது. அவன் இவனால அடங்கியிருந்தான். இப்போ நான் ஏன் அவங்களுக்கே அடங்கணும் அப்படின்னு அவன் அசால்ட்டாக உட்காந்துருக்கான். அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம்னு சொல்கிறேன். 1999 வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் 96, 95, 96 நாங்கள் அப்போமே ஒரு 11 பேர் நாங்கள் எல்லா சாதியும் சேர்ந்து, அதாவது ஜாதி பார்த்துலாம் இல்லை, உன்னையே படித்ததில் நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து 11 பேர் இன்னைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இன்னைக்கும் நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருக்கோம், சொந்த பந்தமாக தான் இருக்கோம். ஆனால் எல்லாருமே நாங்கள் வேற வேறு சமுதாயம் தான். அதில் ஒரு பையன் பாலமுருகன் ஒரு பையன், அவனுக்கு சொந்த ஊர் வந்து கோயில்பட்டி பக்கத்தில் பழைய பன்னீர்னு ஒரு கிராமம், சின்ன கிராமம்தான். அந்த பையன் வந்து அருந்தியர் சமூகம் தான். அந்த பையன் எங்கள் டீமில் அவனும் ஒரு ஆள். அதில் கோயில் கூடைக்கு நாங்கள் அத்தனை பேர் போயிருக்கோம். அதில் ஒரு சிம்பிளாக தான், ரொம்ப பெரிய லெவலெலாம் கொண்டாடல, சிம்பிளாக தான் கொண்டாடுறோம். இருந்தாலும் நண்பனுக்காக நாங்கள் போயிருக்கோம், ஜாலியாக போவோம் அப்படின்ட்டு போயிருக்கோம். அங்கே இந்த ஜாதியோட இதை நான் உண்மையிலே பழைய காலத்தில் ஏதோ அந்த குவளை இந்த குவளை சிரட்டை கொட்டாங்குச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே நான் வந்து லைவாக என் கண்ணு முன்னாடி ஒரு சீன் அங்கே பார்த்தேன். நைட்டு கொடை முடியுது, கொடை முடிஞ்ச பிறகு விடிஞ்சிருது. சரி டீ குடிக்க போகலாமே, காலையில் டீ குடிப்பேன்ல, அந்த மாதிரி டீ குடிக்கிறதுக்காக 4 மணிக்கெல்லாம் கடை திறந்துடும். ஒரு 7, 8 மணி அந்த டைமில் தான் நாங்கள் போகிறோம். அப்போ அந்த பிள்ளைங்களை எல்லாருமே அங்கே பார்த்துருப்போம்ல, அவங்களாம் அந்த கொடைகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் அந்த கொட்டாயை குச்சி மாதிரி இப்படி இருக்குது, டீ கடை இருக்குது. அதில் வாலி பிள்ளைங்க, அதாவது நல்ல கல்யாணம் பருவத்தில் இருக்க பிள்ளைங்களாம், அந்த பிள்ளைங்களாம் அந்த நம்ம இந்திக்காரங்க வந்து இந்த குத்த வச்சு சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்க, தட்டில் வச்சு, அந்த மாதிரி இட்லியை குத்த வச்சு உட்காந்து கீழே உட்கார சம்மணம் போட்டு கூட உட்காரல, சம்மணம் போடாமல் குத்த வச்சு அந்த இலை வச்சு இப்படி வச்சு அந்த இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கு. எங்களுக்கு அது புதுசா இருக்கு. நம்ம ஏரியாவில் பார்த்தது இல்லையா? இன்னொன்னு நாங்க இந்திக்காரனும் அப்படி பார்த்தது இல்லை. இந்திக்காரனை இப்பதான் பார்த்துருக்கேன். அப்ப இந்திக்காரனே கிடையாது. பார்க்கும்போது என்ன எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு நாங்க போறோம். போகும்போது தான் அப்போதான் அந்த கிளாஸ் அந்த டீ அடிக்கிறான்ல, அவன் நேரம் முக்கில் அப்படி கிடக்கு, அந்த கட்டுக்கம்பி மாதிரி. அது கட்டுக்கம்பிக்கு இல்லை, அது ஒரு நார் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல சுத்தி அலுமினி கிளாஸ் போட்டிருக்கான். போடும்போது ஆனால் எங்களெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு தெரியும்ல, அந்த கிராமத்து ஆட்கள் தெரியும், யார் யார் எப்படி எல்லாம் தெரியும், வந்துருக்குறாங்க, கெஸ் பண்ணாங்கல்ல. அப்போ அவன் கேட்குறான், எங்கே வந்திருக்கீங்க நீங்களாம் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ இப்படி கோயில் கொடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து எங்கேயுமே டக்குன்னு நான் வந்து முதல் ஆளாக கேள்வி எழுப்பேன் எப்போவுமே. அப்போ நான் தான் கேட்குறேன். அதுக்காக எங்களுக்கு அவன் அலுமினி கிளாஸ் எங்களுக்குலாம் தரல, அவன் டீ போட சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தான் அவன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், பயில் சொல்லிருக்கோம். இப்போ இது எதுக்கு இந்த கிளாஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ தான் இந்த கிளாஸ் அவங்களுக்கு அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே டீ போட வேண்டாம், நிப்பாட்டிடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு 8 பேர் இன்னும் போயிருந்தோங்க. நிப்பாட்டிங்க வேணாம், டீ என்ன அப்படி ஒரு டீயை நாங்கள் குடிக்கணும் அவசியம் இல்லை. அப்போ தான் கேட்டு பார்த்தா தருது, இவங்களாம் பெஞ்சு கடைக்கு பக்கத்தில் ஒரே ஒரு பெஞ்சு, பழைய காலத்து அந்த பெஞ்சு இருக்குல்ல, அது இருக்குது. அந்த பெஞ்சில் கூட அந்த பிள்ளைங்க, அந்த 3 பிள்ளைங்களும் அதில் உட்காரல, குத்து வச்சு தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் சொல்லுதாங்க அவங்களுக்குலாம் அந்த பெஞ்சில் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா இப்பவும் இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு. அது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், கோயில் கொடைக்கு நாங்கள் கிடாவட்டி காரியாப்பட்டின்னு ஒரு இடம், காரியாப்பட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், அங்கேயும் அதே மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோம். முதல் வருஷம் கிடாவட்டி சாப்பிட்டுட்டு வந்தோம், மறு வருஷம் கூப்பிட மாட்டேன்ட்டான். என்னன்னு பார்த்தா அந்த கோயிலிருந்து எங்களை விரட்டிட்டாங்க. அப்போ ஏன் விரட்டினாங்க அப்படின்னா, அது ஃபுல்லாக ஆதிக்க சாதியோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு, அதனால என்ன அப்போ எப்படி கிடா எப்படி வெட்டினா அந்த நேருக்கு நின்று தான் வெட்டணும், சாமி எங்கே இருக்கோ அந்த நேருக்கு நின்று வெட்டி இங்கே உணவு போகிற உங்களெலாம் எப்படி கூட்டு போக முடியும். அவங்க யாருன்னா நம்ம அவுள் பற்ற வச்சுருந்தாங்க சோழன் நுழையில. அப்படி இதே மாதிரி நிறைய சொல்லலாம். இதே மாதிரி நான் உங்கள் ஏரியாக்கள் அந்த மாதிரி கிடையாதா? இந்த எங்கள் ஏரியாவில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, உட்காந்துருந்தான் நடந்தான், இப்போ உட்காந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் ஒரு மாற்றம் நடந்தது. இப்போ எங்கள் ஊர் வந்து அம்மன்புரத்தில் வந்து எல்லா சமூகமும் இருக்கும், ஒரு சமூகம் தான் ஆண்டு கிடையாது. இப்போ மணத்தி, புறையூர், இப்போ தேம்பான்குளம் சொல்லிட்டு வரல, இதெல்லாம் ஒரே சமூகம் தான். இதில் அம்மன்புரம் மற்றும் ரொம்ப பழமையான ஒரு ஊர், எல்லா சமுதாயமும் அங்கே இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் என்ன நடக்கும்னா, இப்போ நான் சொன்னோம்ல, இப்போ எந்திரிச்சு நிற்கிறாது கதை, அந்த கதை எப்போவுமே பக்கத்து ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு பையன் வந்து தமிழ்குட்டின்னு ஒரு பையன்
நல்லா படித்து வரான். எனக்கு அடுத்த செட்டில் படித்த பையன். அந்த பையன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு எழுச்சி நடக்குங்க. ஒரு 5 பேர் இருந்தால் கூட மறியல் பண்ணக்கூடிய அளவுக்கு நடக்கு. இப்போ அவங்க அதான் அந்த எதிர்த்து கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா உனக்கு நான் ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேரோட உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் வந்து இருக்கிறேன், ஆனால் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்க பேர் சொல்லி தானே கூப்பிட்றாங்க. இப்பவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்குது, முன்னாடி சொல்லலை, இன்னைக்கும் அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எப்படி அது மாற்றம் நடந்திருக்கு? இன்னும் மாற்றம் நடக்கலை. இன்னும் தேவைப்படும். பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க, வா போன்னு தான் சொல்றாங்க, வா பொண்ணு தான் சொல்றாங்க. அது அவங்க வந்து சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, ஆதிக்க சாதியில் உள்ளவங்கள வாங்க போங்க. அவனுக்கு 30 வயசா இருக்கும், எங்க அப்பாவுக்கு 60 வயசு இருக்கும். எங்க அப்பா பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். அது இன்னும் மாறல. அது இன்னும் எல்லா ஊர்லயுமே இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. அதுவும் இன்னும் மாறணும். அதுக்கு இன்னும் நிறைய பெரியார்கள், பாரஞ்சித்து, இந்த மாதிரி செல்வர், இந்த மாதிரி நிறைய பேர். ஆனா கண்டிப்பா மாறும். ஏன்னா எஜுகேஷன் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்குல்ல. நிறைய கல யதார்த்தங்களை வந்து சொல்லியிருக்கிற, வாழ்க்கை அனுபவங்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க. பைசன் படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் நீங்கள் சொல்கிறது வந்து புரியுது. நிறைய தகவல்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.